ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக அங்கே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மெடிசன் வந்து கண்டுபிடிச்சிருக்கா. ஸோ அதுக்காக நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவங்க அசிஸ்டண்ட்டை இந்த ட்ரிங்கை கொண்டு போய் வீணாட்டை கொடுங்க அப்படின்ற சொன்னதுமே, சார் இன்னைக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், நான் சொன்னதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு லிசாவுமே உண்மையிலேயே வந்துட்டு என் பிரதர் ஃபூ வந்து உன்னை ரொம்ப நினச்சி பெருமைப்பட போகிறான். ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிகிட்டே இருக்கான், இப்போயுமே உன்னை ரொம்ப லவ் பண்ண போகிறான், உன் பின்னாடியே சுற்ற போகிறான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேரப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட், மேடம் இது ஃபூ தான் உங்களுக்காக கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ட்ரிங்கை கொடுத்ததுமே ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அதை வாங்கி குடிச்சதும் அவளுக்கு தலையெல்லாமே சுற்ற ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அவள் கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான் அங்கே இருக்கா. உனக்கு என்னப்பா ஆச்சு, என்ன வந்துட்டு திடீர்னு ட்ரிங்க் குடித்ததுமே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னதும், எனக்கு எதுவுமே தெரியலையே, எல்லாமே மறந்து போச்சேன்னு சொல்லிட்டாங்க. பேசும்போது அதை கேட்டுட்டாங்க நம்ம லிசாவுமே, ஐ திங்க் என் பிரதர் ட்ரக்கு கலந்த ஒயின் எதுவும் உனக்கு கொடுத்துட்டானா, உன் கூட சேர்ந்து நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே, பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. கேட்டதோ, என்ன பேசிகிட்டு இருக்க, நீ எப்படி ஃபோவை மறக்கலான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேல அப்படின்ற சொல்லிட்டு என் பிரதரை பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோஸ் காமிச்சிட்டு இருக்கா. பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் ஒவ்வொரு டைமே போய் அவன்கிட்ட தன்னோட லவ்வை வந்துட்டு அங்கே கன்ஃபஸ் பண்ணியிருந்திருக்கா. பட் அவன் கொஞ்சம் கூட நம்ம ஹீரோயினை கண்டுக்கிட்டதே கிடையாது போல். ஸோ அங்கே ஃபைனலாக வந்து அவங்க டிசைட் பண்ணிடுறா, 5 இயர்ஸாக நான் உனக்காக ரொம்ப லவ் பண்ணி பின்னாடி சுற்றிட்டேன், பட் நீ இப்படிலாம் வந்துட்டு மரியாதை இல்லாமல் என்கிட்ட நடந்துக்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உன்னை வந்துட்டு எப்பயுமே ஞாபகப்படுத்த விரும்பலை நம்ம யோசிச்சுட்டேக்கா. லீசாக்கு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவளுக்கு உண்மையிலே மறந்து போயிடுச்சா இல்லை சும்மா ஆக்டிங் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் அவள் தவிச்சிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது அவங்க பேரண்ட்ஸ்ட இருந்து. நீ வீட்டுக்கு கிளம்பி வாமான்னு கூப்பிட்டதுமே நான் கூடிய சீக்கிரம் வரேன்னு சொல்லா. ஃபோவோட சேர்ந்து உனக்கு எது கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை எதுவுமே கிடையாது, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா அவனை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க வீட்லேயுமே விருப்பம் இல்லாமல் தான் இருந்திருக்கு போல. ஸோ அப்போ அங்கே அந்த ஃபோவை பார்த்தா அங்கே லியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு கோட்டை போட்டுட்டு வந்துட்டேக்கான். உனக்கு ரொம்ப குளிராக இருக்கும், நீங்கவே உட்காரு அப்படின்றத சொல்லிச்சேக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சேக்கா. அவள் எதுவுமே பேசாமல் அங்கே வெளியே போயிடுறா. ஸோ அப்போ அங்கே அந்த லியா அவளை மீட் பண்ணுறதுக்காக வர்றா. நான் உன்ட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமான்னு சொன்னதும் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்து 5 இயர்ஸாக அவரோட பின்னாடி சுற்றிட்டு இருக்க, பார்த்தே அவர் இன்னும் என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் எப்பயும் என் கூட தான் இருப்பாருன்னு சொன்னதுமே, இருந்துட்டு போட்டுமே பரவாயில்ல, நான் ஒன்றும் உன்னை இப்போ தப்பாலாம் சொல்லலையே, 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியாக இருங்க, எனக்கு அதை பற்றி எதுவுமே பிரச்சனை கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக விலகி இருக்கதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணிவிட்டு நம்ம ஃபூக்கு, பார்த்தீங்கல்ல நானும் அவளும் சேர்ந்து தான் ஒன்றா வந்து இப்போ வாக் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு பேசிட்டேவும் இவ்வளாவே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. ஐயோ கடவுளே, நான் பேச தானே வந்தேன், இவ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஃபூமே அதை நம்பிட்டு நம்ம ஹீரோயினை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்க, நீ வா மேலன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நான் இப்போ வரேன்னு சொல்லும்போது அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சவங்க தள்ளி விட்டுறான் ஸ்டெப்ஸில். பட் அங்கே பிளட்டாக வந்துட்டுருக்கு. நான் வந்துட்டு நீங்கள் சொன்ன வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன் சார்னு சொன்னதுமே அவள் பொய் சொல்லி உன்னை ஏமாத்திருக்கா, பட் நீ உண்மையிலே வந்து என்னை கீழே தள்ளி விட்டுட்டியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே லிசா ரொம்ப கவலையாயிட்டு எப்படிப்பா உனக்கு அடிபடிச்சுன்னு சொன்னதுமே, இல்லை நானா ஸ்லிப்பாகி தெரியாமல் விழுந்துட்டேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ட்ரெஸ்ஸையும் தெரியுமா, லியா திரும்ப வந்துட்டாப்பா, எனக்கு சுத்தமாக அவள் என் பிரதரோட பிடிக்கவே இல்லை அப்படின்ற சொல்லும்போது, நீ வந்துட்டு என்னோட சிஸ்டர் இல்லா வரணும்னு ஆசைப்பட்டேன், பட் இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம 2 பேருமே இப்படியே ஃப்ரெண்டாக இருக்கலாம், அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தா. ஃபோமே வெளியே இருந்து அதெல்லாமே கேட்டுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுமே நீ சொல்கிறதுமே கரெக்டாக அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது உடனே அந்த லியா வந்துட்டு அங்கே நான் வந்து உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. நம்ம 2 பேருமே சேர்ந்து இன்னைக்கு சூப்பராக பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பப்புக்கு நம்ம ஹீரோயின் அவள் கூட்டிகிட்டு போயிருக்கா. போனால் ஆல்ரெடி அங்கே அங்கே அந்த லியாவை கூட்டிகிட்டு வந்துட்டு கையாலே சாப்பிட்டு விட்டுட்டு கொஞ்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ எதுக்காக இவங்களெல்லாம் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி திட்டினதுமே, நீ தான்ப்பா எல்லாரையுமே கூப்பிட சொன்ன, அதனால தான் உன் பிரதரை கூப்பிட்டேன், அவர் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நீ பெருசு பண்ணாத வான்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுமே கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ ஈஸியாக என்னை மறந்துட்டாளான்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறான். ஸோ நல்லா ட்ரிங்க் பண்ணதுமே, நான் சின்ன வயசுலேருந்து என்னோட ஃப்ரெண்டோட பிரதரை தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஸ்டோரி எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டு இருக்கும்போது லிசா நீ வந்துட்டு இதெல்லாம் வந்து பேசாத, நீ அமைதியாருன்னு சொல்கிறா. ஸோ அப்போங்க அவள் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, நீங்களுமே அவளை லவ் பண்ணுறீங்களான்னு அந்த லியா கேட்டதுமே எதுவுமே கிடையாது, நீ தான் எப்பயுமே என்னோட மனசில் இருக்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நம்ம இப்போ கிளம்பலாம், இங்கே எனக்கு இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு லியாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகும்போது லிசாவுக்கு ரொம்பவே கோவமாயிட்டு, நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, என் ஃப்ரெண்ட் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கா, நீ அவளை அசிங்கப்படுத்துவியான்னு சொன்னதும் அவள் லவ் பண்ண அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் ஏதோ அவளை லவ் பண்ண சொன்னேன், நான் இல்லை அவளாக அவள் இஷ்டத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கான்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அதெல்லாமே கேட்டா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இதை பற்றி ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போய் ஜாப்பை குயிட் பண்ண போகிறா. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்து மேடம் உங்களுக்கு இன்றைக்கி அவார்டு கிடைக்க போகுது, நீங்கள் அவ்வளோ பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான், இந்த லெவலுக்கு இந்த மெடிசன் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு லேடி மட்டும்தான், அவங்க தான் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இதை வந்து முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்கா. இப்படி கூட பேசுவாரான்னு. பட் அவன் நம்ம ஹீரோயினோட பேர் அங்கே வந்து நம்ம வீணான்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதுக்கு காரணம் லியா தான் அப்படின்ற சைட் அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நான் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னதும் நீ வந்துட்டு இங்கே கிராஜுவேட்டு, பட் அவள் வந்து ஃபாரினில் படிச்சுட்டு வந்தவ, அவள் என்கிட்ட ஆல்ரெடி இந்த ஐடியாலாம் சொல்லிட்டா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இங்கே ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸோ உண்மையான கிரெடிட் அவளுக்கு தான் போகணும்னு சொன்னதும் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது இதோட லீடர் யாரு, நான் தானே, ஸோ நான் சொல்கிறதா இங்கே நடக்கும், உங்கள் இஷ்டத்துக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான். ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுது. பிறகு அவங்க லெட்டரை கொண்டு போய் அவன்கிட்ட அங்கே சைன் வாங்க போனதும் அந்த லியாட்ட அவன் பேசிட்டே அங்கே அவன் பாட்டு சைன் பண்ணி கொடுத்துடுறான். அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துடுறாங்க. மேடம் நீங்கள் எதுவுமே ஏன் பேசாமல் இருக்கீங்கன்னு சொன்னதும் இது என்னோட லாஸ்ட் டே, நான் வந்து அவன் கூட எந்த ஒரு ஃபைட்டுமே பண்ண விரும்பலன்னு அவள் சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு ஃபோட்டோவுமே அங்கே திருப்பி வச்சுடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்படிமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ உனக்காக உன்னோட கசின் சாங் வந்து ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே சாங்குமே நம்ம ஹீரோயினுக்காக புக்கே எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பிறகு அங்கே அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, இது எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் கொடுக்க சொல்லி அங்கே செக் பண்ண சொல்லிட்டு இருக்கான். என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, மேடம் தான் ஆல்ரெடி வந்து ரிசைன் பண்ணிட்டாங்களேன்னு சொன்னதும் ஆமாலன்னு சொல்லிட்டு அவன் அங்கே அந்த லியாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். பட் அங்கே போனாங்க அவளை பார்த்தா கூலாக அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து ப்ராஜெக்டை இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசியிருக்கா. பட் இவன் என்னடா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒர்க்கை பற்றி எல்லா விஷயத்தையுமே அவன் சொன்னதுமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சாப்பிடணும், அப்புறம் ஷாப்பிங் பண்ணணும், என் கூட சேர்ந்து வருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஓகே வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஏகப்பட்டதை வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை அவளுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வாங்கி கொடுத்து அவளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறணும், அவள் நல்லா ஒர்க் பண்ணுவா, எனக்கு அவள் மேலே வந்துட்டு நம்பிக்கை இருக்குது, அவள் கண்டிப்பாக வந்து நம்ம ஹீரோயினோட பெஸ்ட்டானவன் சைட் அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ பார்த்தா அங்கே அந்த சேல்ஸ் ஸ்கேலை போட்டு அவள் அடித்து அங்கே வந்துட்டு எட்டி தள்ளி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அவள் ட்ரெஸ் மேலே காஃபி கொட்டிட்டாலாம், அதுக்காக தான். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே இவளுக்கு வந்துட்டு எப்படி வந்து ஒர்க்கர்கிட்ட நடந்துக்கணும்னு கூட தெரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, என் கூட சேர்ந்து நீங்கள் சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை வம்பு பண்ணி அங்கே கூப்பிட்டுருக்கா. பட் ஆனால் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் காஃபி கொண்டு வந்ததுமே ஹீரோயின் மேலே பட்டுருக்கு. அவங்க வந்து ரொம்ப கோவமாயிட்டு கத்துவான்னு பார்த்தா இது என்ன ட்ரெஸ் தானே, இதை தொலைச்சிட்டா சரியாக போச்சு, நம்ம வந்துட்டு கூலாக எடுத்துருந்துருக்கா, அவளுக்கு இவளுக்குமே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். அவள் வேணுக்குன்னு என் ட்ரெஸ்ஸை வந்துட்டு அசிங்கமாக்கிட்டா, நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து சாப்பிட போகணும்ல அப்படின்றத சொன்னதும் இட்ஸ் ஓகே நீ போய் உனக்கு புது ட்ரெஸ் வாங்கிக்கோன்னு அவன் சொல்கிறான். அப்போங்க சார் இப்படி கிளைண்ட் வந்துட்டாங்களா அப்படின்றத சொன்னதுமே ஓகே நீ வா கிளம்பின்னு சொல்லிட்டு போனதும் என்னோட ஷாப்பிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு டேபிளில் காலத்துக்கு வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன தைரியம் தான் நீ நாக் பண்ணாமல் உள்ள வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க மேடம், இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவட்ட கேட்டதுமே நீ என்ன தைரியம் தான் ஃப்ரீயாக கேட்டுட்ருப்ப, இதென்ன வந்துட்டு உங்கள் அப்பாவோட கம்பெனியாக எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கேட்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்ருக்கா. அதை கேட்டதுமே அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு, இதுக்கு முன்னாடி வீணா மேடமே எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு தான் இப்போ இதோட
இதோட டைரக்டர், நான் உன்னோட பாஸோட வருங்கால ஒய்ஃப், நீ அவளை பற்றி எப்படி இங்கே பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி அங்கே அவமானப்படுத்திடுறா. அந்த பொண்ணு அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுகிறத பார்த்துட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே, மேடம் வந்து ஒர்க் பண்ணாத இடத்துல நம்மளுமே இருக்கக்கூடாது, இங்கே ஏதை இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அப்பாங்க அவன் வந்து என்னப்பா என்ன கம்பெனியை ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணி வச்சேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் புது ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அவங்கள பற்றி நீ ஏன் கவலைப்படுற, இங்கே பாருன்னு சொல்லிட்டு காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு, வா ரொம்ப சூப்பராக நீ ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டுருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அங்கே கம்ப்யூட்டரில் வந்துட்டு சர்வ் பண்ணி வச்சுருந்துருக்கா. அந்த ஃபைல்ஸ் எல்லாமே டோட்டலாக வந்து திருடி இவ தான் ரெடி பண்ண மாதிரி அங்கே கொடுத்துருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம சாங் அவளுக்காக சீஸ் கேக் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்ததுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு இருக்கா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறா. நம்ம வந்து இப்போ சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்பவே நிறைய வந்து விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்னை எப்படி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, எப்படி தெரியுமா, என்னை வந்து சின்ன பிள்ளையில ஏகப்பட்ட பசங்க புள்ளி பண்ணப்போ ஒரு பொண்ணு தான் வந்து என்னை காப்பாற்று. எனக்கு அப்போ இருந்தே அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும், அவளோட ஃபேவரட் கேக்குமே இதுதான் எனக்கு தெரியும், அவள் இந்த கேக்கை தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பிட கொடுத்தான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நான் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் பெரிய பையனாயி, பட் நீ அதுக்கு முன்னாடியே ஃபூக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அதனால தான் நான் விலகி வந்துட்டேன்னு சொன்னதும் அவனோட பேரை கேட்டதுமே அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி போயிடுறா. ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப கவலையாயிட்டு அவன் சோல்டரில் சாஞ்சு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அங்கே உங்கள் பிளான் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ் ஆக போகுது மேடம், ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே பாராட்டிட்டு இருக்காங்க. வந்துடுறா, நீ எதுக்காக இங்கே என் பின்னாடியே வந்திருக்க, நான் இங்கே வருவேன் என்னை பார்க்கணும் தான் வந்திருக்கியா, என்னை பின்னாடி நீ தொந்தரவு பண்ணாமல் விட மாட்டேன்னு சொன்னதும், நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ ஏன் தப்பாக புரிஞ்சுட்டு ஏதாச்சும் உளறிட்டு இருக்காத, நான் ஏன் உனக்காக வரப்போகிறேன், நான் வந்துட்டு இவரோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே ஷேங் குரூப்போட CEO நான் தான் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கை வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண நீட்டிட்டு இருக்கான். உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, இதான் என்னோட புது பாய் ஃப்ரெண்டு நான் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. நம்ம ஹீரோவுமே வேணுக்குனே அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்து பிடிச்சிட்டு வா உள்ளே போகலாம் அப்படின்றத சொல்கிறான். எம்ப்ளாயிஸ் வந்து ஹீரோயினை மீட் பண்ணிட்டு அந்த லியா வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள இன்சல்ட் பண்ணுறாங்கன்றத சொன்னதும் ஹீரோ வந்து அவங்களுக்கு கார்டை கொடுத்துட்டு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சுக்கு. பிறகு அங்கே எல்லாருமே போய் அங்கே வந்து ஃபைல்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு பெரிய குழப்பமாக இருது. 2 பேரோட பிளான் வந்து சேமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தா அது வீணாவோடதும் லியாவோடதும் தான் சொல்லிடுறாங்க. அப்போ ஃபூ ரொம்பவே கோவமாயிட்டு, நீ கடைசியில் ரொம்ப வந்து ஜெலஸாகி போயிட்டு அவளோட வந்து ஒரிஜினலாகவே திருடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அங்கே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவள் தான் கண்டிப்பாக என்னோடதை திருடி இருப்பா, நான் வந்து அவ்வளோ தூரத்துக்கு முட்டாள் கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஒரிஜினல் டேட்டா எல்லாமே கொண்டு வந்து அங்கே சப்மிட் பண்ணிடுறான். இதை ரெடி பண்ணது நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு அவளோட தான் அவங்க காப்பி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அங்கே ரொம்பவே வந்துட்டு அசிங்கமாக போயிடுது அவனுக்கு. ஸோ ஹீரோயின்ட்ட அந்த கான்ட்ராக்டுமே கிடைச்சதுமே அங்கே அவங்கிட்ட நீங்கள் இப்படி வந்து அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ தூரத்துக்கு முட்டாள் மாதிரி இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிட்டு நான் கண்டிப்பாக அவ்வளோ சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே லிசா வந்துடுறா, பிரதர் நீங்கள் எதுக்காக வந்து அந்த முட்டாள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருக்கீங்க, அவள் வந்து சரியான ஃப்ராடுன்னு சொன்னதும் கண்டிப்பாக வந்துட்டு உன் ஃப்ரெண்டு தான் ஃப்ராடாக இருப்பா, என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அவள் ஃபஸ்ட் டைம் காமிச்சிட்டா, அவளோட தான் இவள் திருடிட்டு ஆளை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் வந்து அப்ராடில் படிச்சுட்டு வந்தால் அது இதுன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா, அவங்க பேசிக் கூட ஒழுங்காக படிக்க கிடையாது, எல்லாத்தையும் இன்கம்ப்ளீட் தான் பண்ணியிருக்கா, அவளுக்கு ஏகப்பட்ட பேர் கூட அஃபேர் வேற இருந்துட்டுருக்கு, அவளை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் அவள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே அவளை போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்றத அவ சொல்றா. அப்பாங்க அதே மாதிரி அவன் எங்கள் பார்க்கு போனால் அங்கே மேல் மாடல்ஸோட சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அந்த ஃபோவை வந்து முட்டாளாக்குறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை வேணுக்குனே நானே தள்ளி விட்டுட்டு நான் அவன் மேலே பழிய போட்டேன். பட் அந்த முட்டாள் எனக்காக அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ இன்சல்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே உள்ளே போனதுமே இவன் ரொம்ப பயந்து போயிட்டு நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளினதுமே தயவு செஞ்சு நீ இப்படிலாம் என்கிட்ட கோவப்படாத, அவன் வந்துட்டு பொய்யா உன்கிட்ட ஏதோ என்னை பற்றி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப அவனை வந்து மயக்கி
கைக்குள்ளே வைக்க ட்ரை பண்ணுறா. நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறோம் கூடிய சீக்கிரம்னு சொன்னதோ, ஏன் இல்லை கண்டிப்பாக பண்ணிக்கலாம்னு சொன்னதோ, அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் என்ன உண்மையிலே நீங்கள் அந்த பொண்ணை போய் மேரேஜ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்துட்டு 5 இயர்ஸாக வந்து அவள் என்னென்ன திருட்டுத்தன வேலை பண்ணான்னு எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு கலெக்ட் பண்ணி கொடு, நான் அவளுக்கு பெரிய ஷோவாக ஏற்பாடு பண்ண போகிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் 5 இயர்ஸாக அவங்களுக்கு படிக்கிறதுக்காக செலவுக்கு அனுப்பி விட்டுருந்தீங்க, பட் அந்த பொண்ணு எதையுமே படிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பிறகு ஓல்டு மேன் கூட வேற வந்து அஃபேர் இருந்திருக்கு, கழட்டி விட்டுட்டு இப்போ உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவங்க பேரண்ட்ஸை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன சந்தோஷமானு சொன்னதும், ஆமாம் ஃபோவோட சேர்ந்து எனக்கு மேரேஜ் ஆக போகுது, எனக்கு அப்புறம் ஹாப்பியாக இருக்காதா அப்படின்ற சைட் அவள் கேட்டுட்டு இருக்கா. இதான் வந்து ஒரு ஃபுட்டேஜ் அனுப்பி விட்டுருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அடித்து தள்ளி விட்டுட்டு பழைய போட்டாள் இல்லையா. ஸோ அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, ஆரம்பத்துலேருந்து இவ எவ்வளோ போய் சொல்லியிருக்கா, நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஜுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கான். நான் இன்னைக்கு லியாவுமே ரொம்ப ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், ஆனால் அவளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கா. பட் அங்கே அந்த ஓல்டு மேன் அவன் கூப்பிடுறான், இவர் தான் இவன் மேலே ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்ததுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு, இருந்தாலும் எதுக்காக நீங்கள் கூப்பிட்டுருக்கான்னு சொன்னதும் அந்த பர்சன் அவளை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு, நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்க போகிறோமா, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீ இப்போ வரைக்கும் பண்ண வேலைக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அவங்க பேரண்ட்ஸ்ட்டு அங்கே வந்துட்டு ஹெல்ப் பண்ண கேட்டதுமே ஓ லட்சணத்தை பற்றி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் எங்களை பேங்க்ராப் பண்ணி விட்டுருவான், உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே கழட்டி விட்றாங்க. அப்போ அங்கே லிசா ஃபூட்டை, நீ உண்மையிலே இன்னைக்கு தான் நல்ல வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். சரி வீணா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, நீ சொன்னால் அவள் கேட்பா, நீ ப்ளீஸ் அவட்ட சொல்லி என்கிட்ட வர சொல்லுன்னு சொன்னதுமே நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்ட, சாங்க் அவளுக்குமே மேரேஜ் ஆக போகுதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. ஷாப்பிங் போகணும், நீ ஃபஸ்ட்டு குளிச்சு ரெடி ஆகிவான்னு சொல்லிட்டு அவன் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிட்டு, உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ நீ எடுத்துக்கோ, உனக்கு இந்த ஷாப்பே பிடிச்சாலும் சரி நம்ம விலைக்கு வாங்கிடலான்னு சொன்னதும் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் தான் தேவை மேரேஜுக்கு அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஃபூக்கும் லியாவுக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படி நடக்க சான்ஸே கிடையாது, ஃபூ வந்து லியாவை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தானேன்னு சொன்னதும் பட் அவங்க சீட் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை அவன் திரும்ப உன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டா நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹக் பண்ணிட்டு கண்டிப்பாக கிடையாது, நான் உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறான். அங்கே இந்த ஃபூ போய் வீட்டில் கதவை நாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட அம்மா நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொன்னதுமே உங்களுக்கு எனக்கு தெரியுமான்னு சொன்னதோ, நீ தான் என் பொண்ணோட வாழ்க்கையவே நரகமாக்குனவனே, ஒன்றை எப்படி தெரியாமல் இருக்கும், மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு போனதும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயினோட இருக்கிற இடத்த ட்ராக் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க அவங்க வெட்டிங் ட்ரெஸ் வாங்க போயிருக்காங்கன்னு. ஸோ ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு அவளை மீட் பண்ண போனால் அவள் கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னு நம்ம சாங்க விட்டுருக்காரு. எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் வந்து லியாவை வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன், அவளை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒழுங்கா நீ வந்து அவட்ட இருந்து விலகேறுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அடிக்க போனதுமே நம்ம ஹீரோ கைப்பிடிச்சிக்கிறான். அவள் வந்து என்னோட வருங்கால பொண்டாட்டி, முந்தி இருந்த வீணா கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ அங்கே ரொம்பவே அவனுக்கு கவலையாயிடுச்சுக்கு. பட் ஹீரோயின் எனக்கு இதுக்கப்புறம் நீ தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க கிளம்பி போயிடுறா. ரொம்ப அலங்கோலமாக கிடக்குது. அப்போ அங்கே வேமா ஓடி வந்தாங்க லிசா, என்ன இதெல்லாம் இப்படி இருக்குன்னு சொன்னதும் மேடம் இதெல்லாமே மிஸ்டர் ஃபூ தான் பண்ணாங்கன்னு சொன்னதும் அவனுமே அவகிட்ட வந்து ப்ளீஸ் உன்னோட ஃப்ரெண்டு தானே அவள், என்னை வந்து ஒரே ஒரு டைம் வந்து மீட் பண்ண சொல்லு, நான் வந்து எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். ஸோ அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப பரிதாபமாயிட்டு ஹீரோயின்ட்ட கால் பண்ணி அவன் லாஸ்ட் டைம் வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறான், உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீ வந்து வா பார்க்குறதுக்குன்னு சொன்னதும் சரி ஓகே கூட்டிகிட்டு வான்னு சொல்லிடுறா. ஸோ இவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு போகும்போது பிரதர் நீங்கள் போய் அவளை டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது, அவட்ட பேசிட்டு வந்துடணும்னு சொன்னதும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். பார்த்தா நம்ம சாங்கு ஹீரோயினுக்கு ஃப்ரூட்ஸ் ஊட்டிகிட்டு இருக்கவுமே பாஸ்டில் இதே மாதிரி தான் லியாக்கு அவன் ஊட்டிகிட்டு இருந்தான், அதான் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. ஹீரோயின்ட்ட போய் அங்கே பேச போனதும் என்ன நீங்கள் பேசணுமோ பேசிட்டு போங்கன்னு சொன்னதும் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், 5 இயர்ஸாக நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் நீ கொடுக்க முடியாதான்னு சொல்லி கேட்கும்போது அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமாயிட்டு இருக்கு. நான் முட்டாள் மாதிரி என் லைஃப்பை வேஸ்ட் பண்ணதை நீ திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கியா, ஆல்ரெடி உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் இப்போ மிஸ்டர் சாங்கை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், அவரை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம சாங்மே வந்து அவன்கிட்ட இப்படி நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாத விலகி போன்னு சொல்லிட்டு பேசினதும் 2 பேத்துக்கு சண்டை வந்து அங்கே மேலேருந்து லைட்டு விழுகிற மாதிரி வந்ததுமே ஹீரோயின் வேமா அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவளுக்கு கடைசியில் அடிபட்டுருது, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் டைமே அவன்கிட்ட எவ்வளோ தூரத்துக்கு அவள் லவ் பண்ணான்ற விஷயம் எல்லாமே அவள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ம சாங் அங்கே இருக்காரு. நீ எதுக்காக வந்துட்டு இப்படி ஓவிர
உயிரை போய் பணைய வச்சா, நீ எங்களை அப்படி காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் இப்போ நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா, அவனுமே உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்ததும், நான் உன்ட்ட என்ன சொன்னேன், உன்ட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை, மரியாதையை வெளியே போகணும்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ சாங்க் அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவனையுமே கழுத்தை பிடிச்சி அங்கே வெளியே தள்ளி விட்றான். ஸோ அங்கே ரொம்பவே அவன் ஃபீல் பண்ணிவிட்டு அவளுக்கு எல்லா விஷயமே ஞாபகம் இருந்துட்டு தான் இருக்குது. அவள் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாளான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே அதை கேட்டுட்டு நம்ம லிசாக்கு ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலுமே ஹீரோயின் இவன் பண்ண வேலையால் அவளை மன்னிப்பாலோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணிவிட்டு அவள் பேசினதும், நான் உன்னோட பிரதரை என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன், பட் நான் உன்னை என்னோட பிரைட்மேடாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என் மேரேஜுக்கு வருவேலன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நான் வரேன்னு சொல்கிறா. ஹீரோயின்மே ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு மேரேஜுக்காக கிளம்பிட்டு இருக்கும் போது அங்க சாங் ஹக் பண்ணிட்டு இந்த உலகத்திலே ரொம்ப அழகான மணப்பெண்ணா என்னோட வீணா தான் சொல்லிட்டு இருக்கா, நீ எதை பத்தியுமே கவலைப்படாத, உன்னை நான் எப்பயுமே நல்லபடியா பாத்துக்குவேன்னு அவன் சொல்றான். மேரேஜுக்காக அங்க கூப்பிட்டு அங்க உள்ள போயிட்டு இருக்கும் போது, எப்பயுமே இந்த மேரேஜ்ன்றது என்னோட கனவாவே இருந்தது, நான் எப்பயும் அது பூ கூட நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் இப்ப சாங்கோட சேர்ந்து எனக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் போது, மேரேஜுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்லும் போது, அப்ப கரெக்டா பார்த்தா அங்க நம்ம வந்துடுறான். கண்டிப்பாக இந்த மேரேஜை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதும், அப்போ அங்கே லிசா எதுக்காக நீ இப்படி இங்கே அசிங்கம் பண்ணிட்டு இருக்க, கிளம்பி போன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அவங்க ஷோட்டை கழட்டி காமிச்சா ஹீரோயினோட பேர் அங்கே பச்சை குத்திட்டு வந்திருக்கான். நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பேசுனதுமே நீ பைத்தியம் ஆயிட்ட, மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்லும் போது 5 இயர்ஸாக நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அதை சொல்ல தான் என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு பேசினதும், லவ் என்னமோ நான் தான் பண்ணிட்டு இருந்தேன், நீ என்னை டார்ச்சர் தான் பண்ண, நான் உன் கூட பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜ் அவள் கண்டினியூ பண்ண சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஒரு ரிமோட் எடுத்து வச்சுட்டு, நான் இங்கே ஃபுல்லாக பாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீ எனக்கு கிடைக்கலன்னா இது எல்லா பாமையுமே வெடிக்க வச்சு சாவடிச்சிருவேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே லிசா நீ எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொன்னதும், அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நம்ம பிரதர் சிஸ்டராகவே பிறக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட எனக்காக நீ ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே நம்ம சாங் கையை பிடிச்சிட்டு சாகுறமோ பிழைக்கிறோமோ 2 பேரும் சேர்ந்தே சாகலான்னு சொன்னதும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ எனக்கு ஜஸ்ட் ஒரு 1 வீக் மட்டும் டைம் கொடு, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றிடுவேன் அவன் சொன்னதும், அப்போ அங்கே நம்ம சாங்கிட்ட நான் 1 வாரம் கழிச்சு கண்டிப்பாக உங்களை மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே கிளம்பி போகும்போது அவன் கையை பிடிக்கலான்னு பார்க்குறா. பட் ஹீரோயின் அங்கே கையை கூட டச் பண்ண விட மாட்டா. ஹீரோயினுக்காக ரொம்ப சூப்பராக அவங்க ரெட் கலர் ஃப்ளவர் எல்லாமே கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான் மேரேஜுக்காக. ஸோ ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்ததான் ஞாபகம் வருது. பிங்க் கலர் ஃப்ளவராக கொடுத்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது, நீ நானும் ஃப்ரெண்டாக மட்டும் தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கான். நீ நானும் இப்போ ஃப்ரெண்டாக கூட இருக்க முடியாது, அந்த லெவலுக்கு நான் உன்னை ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவனை விட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ அவளுக்காக ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொன்னதும், இது எல்லாமே நீயா ரெடி பண்ணியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே அவள் டேஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபுட்டு கூட எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, எல்லாமே லியாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னதுமே, நீ அவளை பற்றி பேசிகிட்டு இருக்காத, நான் தான் அவளை விட்டுட்டேன்னு சொன்னதும், நான் எது பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க போனால் அவங்க முன்னாடி சட்டையை கழட்டிட்டு நின்றுட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும், உன்னை எவ்வளோ நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன், நீ என்னை பதிலுக்கு ஹர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு குச்சை கொடுத்து அடிக்க சொல்லிட்டு இருக்கான். அவள் எவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணான்றது மட்டும்தான் ஹீரோயினுக்கு போயிட்டுருக்கு. ஸோ உன்னை போட்டு அடித்தா அவனுக்கு எதுவுமே உரைக்க மாட்டேது. அவன் பாட்டு அங்கே நின்றுட்டுக்கோவுமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ இப்படிலாம் பண்ணேன்னா நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறியா, பைத்தியம் ஆயிட்டியா நீன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு அப்போ கோவம் குறையில, நான் பேசாமல் என் நெஞ்சில் கத்தி வச்சு நீ குத்திருன்னு சொன்னதும், நான் ஏன் குத்துறேன் பைத்தியமா நான் அப்படின்ற சொன்னதும், தன்னை அவன் ஹர்ட் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அவனையுமே கொண்டு போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கே டாக்டர் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே லிசா சொல்கிறா, ஐ திங்க் அவனோட மென்டல் கண்டிஷன் சரியில்லாமல் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. டாக்டருமே அதை தான் சொல்லிட்டு இருக்காரு, அவர் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காரு, நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொன்னதுமே, வா நம்ம கொஞ்சம் நேரம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறா. இவனை பார்த்தா பெட்டில் படுத்துட்டு அங்கே அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கனவுல அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டு பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு எக்ஸைட் ஆகிட்டு இருக்கு. அங்கே டாக்டர்கிட்ட சரி அவளை எங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவங்க 2 பேருமே வெளியே இருக்காங்கன்னு சொன்னதும், இவனுமே பார்க்குறதுக்காக போனால் அங்கே நம்ம ஹீரோயின் சாங்டா ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு, உனக்கு ஹஸ்பண்ட் மற்றவங்களை கூப்பிட்றதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஒரு நைஃபை கொடுத்து, நீ பேசாமல் குத்தி எனக்கு கொலை பண்ணிடு அப்படின்ற சொன்னதும், நான் ஏன் பண்ணுறேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. பைத்தியம் ஆயிட்டியா நீ ஏன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஆமாம் நான் பைத்தியம் ஆயிட்டேன், இந்த பைத்தியத்தை உன்னால தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா.
ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே சாப்பிட சொல்லிட்டுருக்கா. உன் கூட சேர்ந்து நல்லா இருந்தால் நீ சரியாயிருவிலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட சேர்ந்து உட்காந்துட்ருக்கா. பட் ஃபுட் எதுவும் சாப்பிடாம கீழே டாக் இருக்குது அதுக்கு எடுத்து போட்டுகிட்டே இருக்கவுமே அவனுக்குமே தெரியுது அசிங்கப்படுத்துறான்னு. பட் இருந்தாலுமே நீ உடம்ப நல்லா கேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். அவளுக்காக அங்கே ரெட் கலர் ஃப்ளார் எல்லாமே கொடுத்தா அதை ஒன்றும் சொல்லலை, வாங்கிக்கிட்டு அங்கே டஸ்ட்பினில் தூக்கி போட்டா. அவளுக்காக திரும்ப கிஃப்டெல்லாம் கொண்டு வர்றான், அதையுமே வாங்கிக்கிட்டு அவள் டஸ்ட்பினில் தான் போட்டுட்ருக்கா. எப்படியோ வந்துட்டு 1 வீக் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோடய ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க பேக்கிங் பண்ண ஓப்பன் பண்ணால் அங்கே நம்ம சாங் எழுதின லெட்ரு அவளுக்கு கிடைக்கிது. அவன் வந்து ஃபஸ்ட் டைம் உன்னை நான் வந்து பார்த்தப்ப என்னை வந்து ஏஞ்சல் மாதிரி நீ காப்பாற்றின, அப்போ இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொரு டைம் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசையாக வந்தா நீ அப்போல்லாம் அந்த ஃபோக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்த. அவன் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். பட் என் மனசு எல்லாமே ஒன்று நினச்சி தான் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்துச்சு. நான் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்து எமோஷனலாக எழுதியிருக்கான். அதெல்லாமே படித்து பார்த்துட்டு அவளுக்கே அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிருது. ரொம்ப தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா என்கிட்ட நீ வந்து சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அந்த லியாவை பார்த்தா அவங்க வீட்டுக்கு அடிபட்டு போய் அங்கே வந்துட்டுருக்கா. அப்போ அவங்க அப்பா ரொம்ப கோவமாயிட்டு நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு என்னதான் இருந்தாலும் பொண்ணு இல்லையா ரொம்ப பரிதாபமாக இருக்குது, உன்னோட நீ செஞ்ச வேலையால் எங்களால் வெளியே தலை காட்ட முடியல, எல்லா இடத்துலையுமே உன் ஃபோட்டோ லீக் ஆகிட்டு இவங்களோட பேரண்ட்ஸான்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவமானம் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் என்னை பிடிச்ச அந்த கிழவனுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுட்டீங்க, அவன் என்னை வந்து ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான், என்னால் வந்துட்டு இதுலேருந்து வெளியே வர முடியலன்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்போ அவங்க அப்பா நீ எங்கிட்டாச்சும் போய் தொலைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, இது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுவேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் பார்த்தா அங்கே வந்து டைமண்ட் ரிங் நம்ம சாங்காக வாங்கிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கா. சோப்பாங்க அவன் நம்ம ஹீரோயினோட பிக்சர் எல்லாமே வரைஞ்சிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்து சார் இப்படி லியா வம்பு பண்ணி வீட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அவளை உள்ளே விடாதீங்க அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லும் போதே அவங்க உள்ளே வந்துடுறா. என் ஹஸ்பண்ட் என்னை அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நீங்கள் 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது ரொம்ப அவன் கஷ்டமாயிட்டு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அவளாதான் வந்திருக்கான்னு சொன்னதுமே நான் இப்போ என்ன உன்னை ஏதாச்சும் தப்பு சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவளோட நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. என் ஹஸ்பண்ட் என்னை அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அசிஸ்டண்ட்டை விட்டு வெளியே அங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொன்னதும் நீ எதுக்காக அவளை இந்த பாடுபடுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் தான் நம்மளோட வாழ்க்கையை நரகமாக்கனா, அதனால தான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னதும் உண்மையிலே நீ ஒரு பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போகும்போது நீ எங்கே போயிட்டுருக்குன்னு சொன்னதும் நீ சொன்ன 1 வீக் முடிஞ்சு போச்சு, நான் இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னதும் அவன் நீ அதை எப்படி என்னை விட்டுட்டு போவோன்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி இழுத்துட்டு வந்துட்டு கையில் கன்னை வச்சுட்டு இதில் ஒரே ஒரு குண்டு மட்டும்தான் இருக்குது, நீ எத்தனை டைம் என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறியோ நான் என்னவே ட்ரிகர் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லும்போது நீ என்ன வேணாலும் பண்ணு நான் இங்கே போவேன்னு சொல்லும்போது அவன் தன்னைத்தானே அங்கே ஷூட் பண்ணிகிட்டே இருக்கான். பட் வந்துட்டு அதில் எந்த ஒரு குண்டுமே இல்லை. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை ரொம்ப கோவமாயிட்டு அந்த குண்டை என்ன பண்ணேன்னு சொன்னதும் இதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டா சார் ஏதாச்சும் ஆயிப்போச்சுல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே அவர் வேற ரொம்ப கோவமாயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு நீ பைத்தியம் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, இதுக்கப்புறம் உன்ட்ட நான் வந்துட்டு பேசுகிறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க வந்து போயிடா. பட் அவனுக்கு அங்கே பிளட்டாக வாமிட் வந்ததுமே அவர் பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு தயவு செஞ்சு யாராச்சும் வாங்க ஹெல்ப் பண்ணன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்காரு. அவங்க நம்ம சாங்க்கு ஹீரோயினுக்குமே வெட்டிங் நடந்துட்டுருக்கு. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். இந்த டைமண்ட் ரிங் ஸ்பெஷலாக உங்களுக்காகவே நான் வந்து ரெடி பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டு அவனுக்குமே ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லியா அங்கே வந்துடுறா. உன்னால தான் என்னோட வாழ்க்கை நரகமாயிருச்சு, நான் வந்து உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்த வர போகும்போது வேமா நம்ம பூ ஊடால விழுந்து அங்கே வந்து அவளை காப்பாற்றிடுறான். ஸோ போலீஸ் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுமே ஏகப்பட்ட கிரைம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவனையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே இங்கே ஹாப்பியாக வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு லைஃப்பில் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் உன்னை ரொம்ப டார்ச்சருமே பண்ணிட்டேன், நான் அதுக்கு ஒன்றை சாரி கேட்டுக்கிறேன், பட் வந்துட்டு நான் இப்போ அவள் வந்து பண்ண பாவத்துக்கு நான் வந்து பனிஷ்மெண்ட் அவளுக்கு கொடுத்துட்டேன், எனக்கு அது முடிக்க ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.